ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். டுடே சமையலில் இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூண்டு ஊறுகாய் எஸ்பெஷலி சாம்பார் சாதத்துக்கு, அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி சாதத்துக்கு, அப்புறம் இட்லி தோசைக்கெலாம் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் பூண்டை பயன்படுத்தி தான் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெந்தய பொடி ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயத்தை சேர்த்துக்கிறேன். வெந்தயம் அந்த மாதிரி நல்லா சிவந்து வரணும். வெந்தயம் எந்த அளவுக்கு சிவந்து வருதோ உங்களுக்கு ஊறுகாய் கசக்காமல் இருக்கும். அது மாதிரி அதிகமாகவும் வெந்தயம் சேர்க்காதீங்க. இப்போ வெந்தயம் சிவந்து வந்துச்சு. இதை நம்ம எடுத்து எட்ட வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். அதில் ஏற்கனவே தோல் உரிச்சு வச்சுருக்க அந்த 400 கிராம் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ பூண்டு நல்லா வதங்கட்டும். சைட் பை நம்ம இந்த பூண்டுக்கு தேவையான புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறேன். அதாவது இதே தண்ணியில் தான் நான் அந்த புளி கரைசலை கரைச்சி எடுத்துக்க போகிறேன். மேற்கொண்டு தண்ணி ஊற்ற போகிறது கிடையாது. அப்புறம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க வெந்தயத்தையும் பொடி பண்ணிக்கலாம். இப்போ பூண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வருது. இந்த மாதிரி பூண்டு நல்லா சிவந்து வரணும். இப்போ பூண்டு கம்ப்ளீட்டாக சிவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிட்டு ஆற வச்சுக்கலாம். ஆற வச்ச பிறகு இதை நம்ம தண்ணி விடாமல் அரைச்சி ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக எடுத்துக்கங்க. சில பேருக்கு கொரகொரப்பாக அரைக்கிறது பிடிக்கும், அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது ஒரு பேனில் ஒரு 75 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். ஊறுகாய்க்கு எப்பவுமே நல்லெண்ணெய் பயன்படுத்துங்க. அதாவது மற்ற எண்ணெய் பயன்படுத்தினீங்க அப்படின்னா சீக்கிரம் ஊறுகாய் கெட்டுடும். நல்லெண்ணெய் பயன்படுத்திங்கன்னா ஊறுகாய் கெடாது. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வரணும். கருவேப்பிலை இருக்கக்கூடிய ஈரசலசலப்பை எல்லாம் போகிற அளவுக்கு நல்ல முருகலாக பொரிஞ்சு வரணும். இல்லைனா ஊறுகாய் கெட்டுடும். இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பெருங்காயம் தீயறதுக்குள்ளேயே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க இந்த பூண்டு விழுதி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க புளி கரைசலையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை நம்ம மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக இந்த ஊறுகாய் உங்களுக்கு ரெடி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கொதிச்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும். அதுக்கடுத்து தான் இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க வெந்தய பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு மறுபடியும் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. அதாவது லோவில் வச்சுருங்க. லோவில் வச்ச பிறகு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சுருங்க. இதில் எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த ஊறுகாய் ரெடி பண்ணால் உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இந்த ஊறுகாயோட கலர் உங்களுக்கு ஸ்லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், லைட்டாக சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ட்ரையான ஸ்பூனை யூஸ் பண்ணி அடிக்கடி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வெளியிலே வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான அருமையான ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.